ஹலோ, வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெட்டின வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சோடா உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, வெங்காயத்திலே தண்ணி இருக்கும், அதனால எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு நல்லா விரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கோடாவில் இருக்கிற எக்ஸஸான ஆயிலை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக. ஒரு வடக்கல்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவில் ஒரு ஸ்பூன் கொதிக்கிற எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஆனியனை எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டோன்னே திருப்பி விடாதீங்க, ஒட்டிக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. டிஷ்யூ வச்ச பிளேட்டில் போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்து பக்கோடா மேலே போட்டுக்கோங்க. கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி.